ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கங்கள் சவானாங்கிற ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ரூல் பண்ணிட்டு இருக்கிற அரசர்கள். இந்த உலகத்துல தினமும் எத்தனையோ சிங்கங்கள் பிறக்குது அண்ட் எத்தனையோ சிங்கங்கள் இறந்தும் போகுது. ஆனா அதுல வெறும் ஒரு சில சிங்கங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தையே தாம் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஸோ அப்படி இந்த உலகத்தோட வரலாற்றுல தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிச்ச ஒரு 5 புகழ்பெற்ற சிங்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்பர் 5, செசில். வெறும் ஒரே ஒரு சிங்கத்தோட மரணம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒட்டுமொத்த சிங்கத்தோட விதியவே மாத்தி அமைச்சதுன்னு சொன்னா அதை உங்களால நம்ப முடியுதா? $5,000 to hunt the beast. 2002 ஜிம்பாப்வேல இருக்கக்கூடிய வாங்கே நேஷனல் பார்க்ல பிறந்த ஒரு அழகான லயன் கப் தான் இந்த செசில். ஆக்சுவலா அந்த பார்க்ல இருந்த மற்ற சிங்கங்களோட கம்பேர் பண்ணும்போது செசிலோட பிடரி முடியும் அண்ட் கொஞ்சம் கூட பயமே காட்டாத அதோட ஆட்டிடியூடும் மற்ற சிங்கங்களை விட செசில ரொம்பவே தனித்துவமா காட்ட ஆரம்பிச்சது. சோ இதனாலேயே செசில பாக்குறதுக்காக மட்டுமே வழக்கத்தை விட அதிகமான மக்கள் அந்த பார்க்குக்கு வர ஆரம்பிச்சாங்க. பொதுவா எந்த ஒரு சிங்கம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அது ரொம்பவே ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம். செசிலோட இந்த அபரிவிதமான புகழ் விலங்குகளை வேட்டையாடக்கூடிய ஹண்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய கவனத்தை ஈர்க்குது. ஜூலை 1, 2015 அமெரிக்கன் டென்டிஸ்டான வால்டர் பால்மர்ங்கிற இந்த நபர் தன்னோட கிராஸ் பவை யூஸ் பண்ணி ஃபைனலா செசில சுட்டுக் கொல்றாரு. அந்த பீரியட்ல இந்த ஹண்டிங் ஒரு லீகலான விஷயமா இருந்தாலும் செசில் கொல்லப்பட்டதுக்கு எதிராக நிறைய மக்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமே பண்றாங்க. மக்களோட இந்த போராட்டத்தை பார்த்த அரசாங்கம் அதனால் வர ஹண்டிங் லீகல்ங்கிற அந்த சட்டத்தை மாத்தி இனி யாரும் சிங்கங்களை வேட்டையாடக்கூடாதுங்கிற ஒரு புது சட்டத்தை கொண்டு வராங்க. சோ இதனால ஆயிரக்கணக்கான சிங்கங்களோட உயிர் காப்பாற்றப்படுது. செசில் தா வாழும்போது காட்டுக்கே ஒரு அரசனாதான் வாழ்ந்தது. ஆனா அதுவே தா இறக்கும்போது ஒட்டுமொத்த சிங்கத்தோட விதியையும் மாத்தி எழுதின ஒரு அடையாளமா தான் வீழ்ந்தது. நம்பர் 4, மிஸ்டர் டி. மசாய் மாராவோட வீரமும் ஆணவமும் கலந்த ஒரு அரசன். மசாய் மாரால இருக்கக்கூடிய மேஸ்பிரேடுங்கிற பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த இந்த சிங்கங்கள் தான் மிஸ்டர் டி மற்றும் அவனோட 5 வலிமையான சகோதரர்களும் ஒன்னா சேர்ந்த ஒரு கூட்டணியான இந்த மேப்பகோ பிரைடு. இந்த மேப்பகோ பிரைடு கொஞ்சம் கொஞ்சமா மத்த சிங்கங்களோட எல்லைக்குள்ள நுழைஞ்சு அந்த பகுதியை ரூல் பண்ணிட்டு இருந்த எல்லா ஆண் சிங்கங்களையும் வீழ்த்தி தென் அந்த கூட்டத்துல இருந்த அதோட குட்டிகளை கொண்டு ஃபைனலா அதோட ஆட்சி பகுதியை கைப்பற்ற ஆரம்பிச்சதுங்க. சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட எல்லையை விரிவுபடுத்தின இந்த சிங்க கூட்டணி போக போக உடைய ஆரம்பிக்குது. 2012 தன்னோட பிரதர்ஸை விட்டு தனிமையில இருந்த இந்த மிஸ்டர் டி கிட்டத்தட்ட 6 சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்த ஒரு கூட்டணியால தாக்கப்படுது. மிஸ்டர் டி என்னதான் கடைசி வரை தனியா நின்று தைரியமா போராடினாலும் ஒரே நேரத்துல 6 சிங்கங்களை எதிர்த்து தனியா இருக்கிற ஒரு சிங்கத்தால ஜெயிக்கவே முடியாது. சோ அப்படிதான் ஒரு அரசனா வாழ்ந்த இந்த மிஸ்டர் டி கடைசி வரைக்கும் ஒரு அரசன் மாதிரியே போராடி வீழ்ந்தது. நம்பர் 3, சாவோ மேன் ஈட்டர்ஸ். மனித மாமிசத்தை மட்டுமே சாப்பிட்டு பழகின 2 சிங்கங்கள் அண்ட் இந்த 2 சிங்கங்களையும் கொல்ல தனி ஒரு மனிதனை போராடின ஹென்றி பேட்டர்சன். இவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. 1898 கென்யால இருக்கக்கூடிய சாவோங்கிற பகுதியில ஒரு மிகப்பெரிய ரயில்வே பாலம் கட்டுறதுக்கான வேலை போயிட்டு இருக்கு. சோ இதனால அந்த பகுதியில தங்கி வேலை பார்க்கறதுக்காக வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு இரவும் கொஞ்சம் கொஞ்சமா மர்மமான முறையில காணாம போறாங்க. வாரத்துக்கு 10க்கும் அதிகமான பணியாட்கள் இப்படி மர்மமான முறையில காணாம போறத பார்த்து அந்த வேலைக்கு இன்சார்ஜா இருந்த பிரிட்டிஷ் என்ஜினியரான லெப்டினன்ட் ஜான் ஹென்றி பேட்டர்சன் ஃபைனலா பணியாட்களோட அந்த மர்மமான மரணத்துக்கு காரணம் 2 கொடூரமான சிங்கங்கள் தாங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பகுதியில மத்த இறை விலங்குகள் எண்ணிக்கையில ரொம்பவே கம்மியா இருந்ததால இந்த 2 சிங்கங்களும் அதே பகுதியில கேம்ப் போட்டு தங்கியிருந்த இந்த பணியாட்களையே தங்களோட உணவா தேர்ந்தெடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 135 பணியாட்களை கொண்டு வெறும் மனித மாமிசத்தை மட்டுமே சாப்பிட்டு பழகின இந்த 2 சிங்கங்களையும் ஃபைனலா ஹென்றி பேட்டர்சன் தன்னோட துப்பாக்கியை வச்சு அடுத்தடுத்து சுட்டு கொண்டு. நம்பர் 2, லியோ. டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். சோ நமக்கெல்லாம் டாம் அண்ட் ஜெர்ரி எப்படி மறக்க முடியாத ஒன்னும் அதே மாதிரி அதோட இன்ட்ரோல வரக்கூடிய இந்த சிங்கத்தோட கர்ஜனையை நம்ம அவ்வளவு சீக்கிரமா மறந்திருக்க மாட்டோம். 1924 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு பிரபலமான ஹாலிவுட் ஸ்டுடியோ தான் இந்த MGM. இந்த ஸ்டுடியோ தன்னோட லோகோக்காக ஒரு சிங்கத்தோட கர்ஜனையை ட்ரை பண்ண நினைக்கிறாங்க. சோ அப்படி அவங்க கண்டினியூவா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது 1957ல அவங்க ஃபைனலா கேப்சர் பண்ண ஒரு சிங்கம் தான் இந்த லியோ.
ஜுராசிக் பார்க்ல வரக்கூடிய டைனோசர்ஸ் மற்றும் சிம்பா மாதிரியான கேரக்டர்ஸோட சவுண்ட் டிசைனுக்கு ஒரு முன்னோடினா அது இந்த லியோ தான். எம்ஜிஎம்மோட அடையாளமாவே மாறின இந்த லியோ ஃபைனலா 1960ஆம் ஆண்டு இறந்துடுச்சு. இருந்தாலும் இந்த லியோவோட கர்ஜனைய உலகம் இப்ப வரைக்கும் கேட்டுட்டே தான் இருக்கு. ஒரு சிங்கத்தோட மோதல். அதனால அதோட வலது கண்ணுக்கு மேல ஏற்பட்ட ஒரு ஆழமான காயம் ஃபைனலா அந்த சிங்கத்தோட முகத்தை இந்த உலகத்துக்கே அடையாளப்படுத்துது. நம்பர் 1 ஸ்கார்ஃபேஸ். கென்யாவோட மசாய் மாராங்கிற பகுதியில மொரானி, சிக்கியோ மற்றும் ஹண்டர்ஸோட சேர்த்து அவங்க கூட பிறந்த இன்னொரு சகோதரன் தான் இந்த ஸ்கார்ஃபேஸ். ஆக்சுவலா இதுக்கு எதனால ஸ்கார்ஃபேஸ்ங்கிற அந்த பேர் வந்ததுன்னு நாம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த இன்ட்ரோலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கார்ஃபேஸ் தன்னோட பிரதர்ஸோட சேர்த்து கிட்டத்தட்ட 400 சதுர கிலோமீட்டருக்கும் மேலான பரப்பளவை நீண்ட காலம் ஆட்சி செஞ்சது. பொதுவா மத்த சிங்கங்களோட கம்பேர் பண்ணும்போது ஸ்கார்ஃபேஸ் ஒரு மிகப்பெரிய ஹீரோவா, ஒரு வலிமையான அரசனா இருக்க காரணம் அது பண்ண தரமான சம்பவங்கள் தான். ஸ்கார்ஃபேஸ் தன்னோட வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 400 ஹைனாஸ் மற்றும் 130 ஆண் சிங்கங்களை தனியா நின்று வீழ்த்தி இருக்கு. மேலும் ஒரு சிங்கத்தால ஒரு நீதி யானையை வீழ்த்துறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா நல்லா வளர்ந்த ஒரு அடல்ட் ஹிப்போவை இந்த ஸ்கார்ஃபேஸ் தனியா நின்று வீழ்த்தி இருக்கு. இப்படி வாழ்நாள் முழுக்க மிகப்பெரிய சம்பவங்களை பண்ணி தன்னோட சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்த இந்த அரசன் ஃபைனலா ஜூன் 11, 2021 வயது முதிர்வு காரணமா இந்த ஈடு இணையில்லாத அரசன் நிலத்துல வீழ்ந்து தன்னோட இறுதி மூச்சை விடுது. சோ உங்கள எத்தனை பேருக்கு சிங்கங்கள்னா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மத்தபடி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி விலங்குகள் பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன்.